வேத புத்தகத்தில் பக்தர்களுக்கு சோர்வு வந்தது. தீர்க்கதரிசியாகிய எலியா சொன்னான், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். மோசே கதறினான். நமக்கும் சோறு வரத்தான் செய்யும். என் அன்பு மகள் 1986 மே 21 என்னை விட்டு போய்விட்டாள். அவள் இறந்த பிறகு அவளுடைய டைரியை என் மனைவி புரட்டி பார்த்தாள். அதில் இவ்வாறு அவள் எழுதியிருந்தாள், உலகத்தில் நான் நேசிக்கும் எல்லாவற்றிலும் என் தகப்பனாருடைய முத்தங்களையே நான் அதிகம் விரும்புகிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் என் தகப்பனாருடைய முத்தங்களையே நான் விரும்புகிறேன். ஒரு நாளைக்கு 100 தடவை அவளை முத்தமிட்டு மகிழுவேன். அவளும் என்னை முத்தமிடுவாள். அவள் மரித்த பொழுது நான் சொன்னேன், ஐயோ என் மகளே, உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தால் எவ்வளவு நலமாயிரும். சோர்வில்லாத மனிதன் எங்க இருக்கிறார்? உண்மையா கர்த்தருடைய ஊழியத்தினுடைய அனுபவம் எல்லாம் இதுதான். 2 கொரிந்தியர் 4:10 படி அவள் கிறிஸ்துவின் மரணத்தை தங்கள் சரீரத்தில் சுமந்து செல்கிறார், மற்றவர்களுக்கோ கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வருகின்றனர். இதற்கு காரணம் என்ன? இந்த வேதனையின் மத்தியிலும் ஊழியத்தை செய்யும்படி தூண்டுவது எது? என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தின்படி இதே வழியில் கடந்து போனதினால். Download ShareChat.